3 இட்லி ஒரு மெதுவடை இருக்குது. கேட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். 7 நபர்களுக்கு வந்து நம்ம ஒரு வேளை உணவு கொடுக்க போறோம். தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தினம் மே தினம் நல்வாழ்த்துக்கள். உங்க பேர் என்னங்க? லட்சுமி. தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். தொழிலாளியின் வாழ்த்துக்கள். பாப்பா உங்க பேர் என்ன? 5. 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா கூட இது மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. சரி ரைட். தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். பேச விருப்பம் இல்லைன்ட்டு ஒரு சில பேர் போறாங்க. அவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்துட்றோம். தொழிலாளர் நல்வாழ்த்து. நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பவானி கூடுதல ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன தானாவே வந்துடும். ஏன்னா அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. நாங்க வந்து ஏதோ ஒரு சிறிய உதவி தான் செய்யறோம். வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். எப்பயுமே நாயின்னு ரொம்ப பிடிக்கும். ஜாமிக்கு நோவு நொடியிலாத நோவு நொடியில மக்க மருமக்க பேட்டி போய் நல்லா சுகமா இருக்கு இருக்காய். அமௌண்ட் தரலான் இருக்கிறோம். இன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா அடுத்த இடம் வரும்போது புடவையோட வருவேன். அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் மதன் அரசன் பேசுறேன். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா நம்ம பவானி கூடுதுறையில இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாங்க பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டோம். என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு 25 பேருக்கு வந்து உணவு ஒரு வேளை உணவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் வருடங்கண்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாகவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க வீடியோ இருக்கும். யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஆல் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸுகளுக்கும் நண்பர்களுக்கும் உலகத்தில் இருக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். மதன் அரசன் சேனலை பாருங்கள். மலிவான விலையில் பொருட்களை அளிச்சிருங்கள். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டோம், என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டோம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு 25 பேருக்கு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 4 இட்லி ஒரு மெதுவடை அப்புறம் ஸ்வீட்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மன் மெஸ்ன்னு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அந்த அம்மன் மெஸ்ஸில் வந்து தான் நாங்களாம் ஆர்டர் சொல்லியிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இந்த அம்மன் மெஸ் இருக்கும். இந்த அம்மன் மெஸ் ஓனரை தான் இப்போ கேட்குறோம். நான் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குங்க. இந்த அம்மன் மெஸ்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பவானி முக்கூடல் சங்கமம் ஸ்ரீ சங்கமேஸ்வர ஆலயம். இந்த ஆலயத்துல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் ஹோட்டல் மெஸ் வச்சு நடத்திட்டு வரேங்க. சரிங்க. இங்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும் மற்ற சாமி தரிசனம் பண்றதும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வராங்க. வரவங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்கிற ஏழைப்பாளைகளுக்கு அவங்களால முடிந்தது ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்து அவங்கள ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்க. மற்றபடி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பவானி காவேரி அமிர்த நதி 3 நதியும் ஒன்னா சந்திக்கும் இடம் இதுதாங்க. 3 இடமும் இங்க சந்திக்குது. ஆமாங்க. காசி ராமேஸ்வரம் அதுக்கு அடுத்தபடியே நம்ம பவானி தாங்க சிறப்பு. அதனால நம்ம இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல வட மாநிலத்தில இருந்து பக்கத்துல இருக்க கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த பகுதியில இருந்து வந்து இங்க சிறப்பு பூஜைக்காக வராங்க. சிறப்பாக பண்றாங்க. இங்க வந்து முன்னோர்களுக்கு செய்யறதா ஐதீகம். இங்கதான் வந்து ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் இங்கதான் நம்ம பவானி தான் சிறப்பு. இந்த சிறப்பு வந்து நம்ம சங்கமேஸ்வர ஆலயத்துக்கு ஒரு பெருமை. அது பவானி பொதுமக்களுக்கு ஒரு பெருமையை தெரியுதுங்க. பாத்தீங்கன்னா காலையில டிஃபன் ஐட்டம் செய்யறோங்க. காலையில இட்லி செய்யறோங்க. இட்லி வடை பூரி ஊத்தாப்பம் தோசை ரோஸ்ட் இதெல்லாம் ஐட்டம். மத்தியானம் பாத்தீங்கன்னா சாப்பாடுங்க. ரைஸ் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியலோட சாப்பாடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கலவை சாதம். அது வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் எதுக்கு விரும்பி கேட்கறாங்களோ அது வாங்கி அதை செஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துல அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சாயந்தரம் இல்லைங்க 2 வேலை மட்டும். எங்களுக்கு வந்து நைட்டு இரவு கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கார்த்திகை மார்கழி ஐயப்ப சீசன் தாங்க. அந்த டைம்ல வேணா இரவு கடை வச்சிருப்போம். சேனலை பார்த்து வரவங்களுக்கு நீங்க நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரேட் எல்லாம் குறைச்சு உங்களுக்கே நீங்களே இப்ப பாத்துருப்பீங்க நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு. இங்க இருக்கிற கடையில பார்த்தேன் ரெகுலரா வருவோம். சரி டக்குன்னு வந்தோம்னா உங்க கடையில அதாங்க. அந்த அம்மன் மெஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே இந்த 4 மாநிலத்துக்குமே எனக்கு பிரபலமானது தாங்க. 4 ஸ்டேட்ல இருந்துமே எங்க கடையை விரும்பி வராங்க. விரும்பி வரவங்களுக்கு தேவையானதை
பூர்த்தி செஞ்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உங்க கடையிலேயே வந்து ஆர்டர் பண்ணி நாங்கெல்லாம் வந்து கொரோனா காலத்துல நாங்களே எங்களுடைய சொந்த செலவுல பொதுமக்களுக்கு டெய்லி 50 பேருக்கு 25 பேருக்கு 75 பேருக்கு இந்த மாதிரி நாங்களே உணவு கொடுத்து என்னுடைய சொந்த செலவுல செஞ்சு இருக்கிறோங்க. சரிண்ணா நாங்க பார்ப்போம். நன்றி. இப்போ வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பிஸ்கட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுதான் இங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். சாப்பாடு தான் நான் சொல்லியிருந்தோம். நம்ம கடையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து 2 பார்சல் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம உதவி செய்கிறது என்னன்னா 27 நபர்களுக்கு வந்து நம்ம ஒரு வேளை உணவு கொடுக்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் பிறந்தநாள் வந்தாலும் சரி, பிடித்தமான நாட்கள் எது வந்தாலும் கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும், உங்கள் சந்ததிகளுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நாங்கள் வருடந்தோறும் இடையிலேயே நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிகிட்டு இருக்கோம். தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்கள். உங்க பேரு? விஜயகுமார். விஜயகுமார். தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பேர் என்னங்க? ஆறுமுகம். தொழிலாளர் தினம் மேதின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. உங்க பேர் என்னங்க? லட்சுமிங்க. லட்சுமியா? நல்லா நடக்குது. சரிம்மா. ஐயா உங்க பேர் என்னங்க? மாதேஷ். மாதேஷ். தொழிலாளர்கள் நல்வாழ்த்து. ஐயா உங்க பேரு? எஸ் சங்கர். எஸ் சங்கர். தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஐயா உங்க பேர் என்னங்க? ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம். சரி, வாழ்த்து சொல்லிருங்க. தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ஓகே, போயிட்டு வாங்க. பேசுவீங்களா? உங்க பேர் என்னங்க? என் பேர் முத்துலட்சுமி. தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. தொழிலாளி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. தொழிலாளியின் வாழ்த்துக்கள். நன்றி. அவ்வளவுதான். நன்றி. பாப்பா கொடுத்துரு. பாப்பா உங்க பேர் என்ன? அஞ்சலி. 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 சரி, நல்லா படிங்க. ஓகே. அவனுக்கு உதவி வந்து எனக்கு உண்மையாலுமே பெரும் மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது நான் சின்னதுல இருந்து ஓரளவுக்கு நான் செஞ்சுட்டு வரேன். 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா கூட இது மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. நாங்கள் வருடந்தோறும் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் இடையிலையும் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து இது மாதிரி உதவியெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பரை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யலாம், நிறையா செய்யலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறோம். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா நீ செய்கிற உதவியெல்லாம் வீடியோவில் போடுறீங்க, என்ன ஓவர் பந்தா பண்ண. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. என் செய்கிற உதவியை 4 பேருக்கு ரீச் ஆகணும். அப்போ தான் அந்த 4 பேர்த்துல ஒருத்தருனாச்சும் இந்த மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்க பேர் என்னங்க? சரி, ரைட். சந்தோஷம், வாங்கிக்கோங்க. தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். நல்ல திருப்தி, சந்தோஷம். நன்றி, வணக்கம். உங்க பேரு? குமாரங்க. வாழ்த்து சொல்லிருங்க. தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஐயா உங்க பேரு? மாணிக்கம். மாணிக்கம். தொழிலாளர் தின நல்வாழ்த்து சொல்லிருங்க. தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தின நல்வாழ்த்து. அவரு வந்து பேச விருப்பம் இல்லைன்ட்டு ஒரு சில பேர் போறாங்க. அவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்துட்றோம். பாருங்க, இது இங்க வரவருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. ஆமா, ஓகே. உங்க பேர் என்ன? சம்பூர்ணம். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வச்சுக்கோங்க. சரிம்மா, வரோம். அந்த கோயிலை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பவானி கூடுதர ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன தானாகவே வந்துடும். ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஏதோ ஒரு சிறிய உதவி தான் செய்கிறோம். பேர் என்னங்க? பேரு சாமி. சாமி. சரி, கொடுத்துருங்க. நல்ல வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அவ்வளோதான். ஆண்டவன் வாழ்த்துக்கள். அதை தான் ஏதோ ஒன்று சொல்கிறேன். உங்க பேரு ஐயா? என் பேர் முத்துசாமி. நல்லா இருக்குன்னு ஆசை. நல்லா இருக்குங்க. ஓகே, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. ஆறுமுகம். ஆறுமுகம். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். எழுந்துகள்
உங்க பேருங்க? மூர்த்தி. பைரவருக்கும் போட்டுடலாம். ஏன்னா மக்களுக்கு உங்களோட தான் இருக்குதா? எனக்கு வந்து எப்பயுமே நாயின்னு ரொம்ப பிடிக்கும். எங்க சாப்பிட மாட்டேங்குது? தொடாதா? கையில கொடுத்தாதான் சாப்பிடுமா? ஆமா. உங்க பேர் என்னங்க? ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி. உங்க பேருங்கய்யா? சரி ரைட். ஓகே நன்றி ரொம்ப. ரைட் சந்தோஷம். உங்க பேர் என்னங்க? கருப்பாயி. கருப்பாயி. சரி, எல்லாரும் நல்லா இருக்கும் வாழ்த்து சொல்லிருக்கேன். ஜாமிக்கு நோவு நொடியிலாலே நோவு நொடியில மக்கள் மருமக்க பேட்டி போய் எல்லாம் சுகமா இருக்கு, தீர்க்காயுஷ்கா இருக்கும். சரி ரைட் ரொம்ப நன்றி. வாடாமலிக்கிறதே கொடுத்துருங்க. சின்ன மயிலன் எந்த ஊருக்குவே வாழ்த்துறாங்க. ஓகே ஐயா உங்க பேரு? மன்னாரன். பண்ணாரு. இதே ஊர் தான். நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா நல்லா இருக்கும். பிஸ்கட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டோம், பிஸ்கட் கொடுத்தோம். இப்போ வந்து சாப்பாடு கொடுக்காதவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு அமௌண்ட் தரலான் இருக்கிறோம். அது பார்க்க போறீங்க பாருங்க. அப்படிதான் இருக்குது. சந்தோஷம் வச்சுங்க. அடுத்த தடவை வந்து நிறைய இன்னைக்கு வந்து தொழிலாளர் தினத்தை முன்னிட்டோம், என்னுடைய பிறந்த நாள் முன்னிட்டும் உங்களுக்கு இந்த உதவி தான் செய்யறோம். பாருங்க, இன்னும் 2 பேர் வாங்க. 2 பேர் வாங்க. நீங்க இந்த பக்கம் நீங்க 2 பேரும் இந்தாங்க. இது 2 பேரும் நீங்க 2 பேரும் வச்சுக்கோங்க. போங்க நீங்க 2 பேரும் வச்சுக்கோங்க. கிளம்புங்க. நீங்க உங்களுக்கு யாரு? இன்னொருத்தர் கூட இருக்கிறார். நீங்க 2 பேரும் போங்க. நீங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் வச்சுக்கோங்க. நீங்க 2 பேர் போங்க. நீங்க 2 பேரும் போங்க போங்க. வாங்கிருச்சு கொடுங்க. நீங்க 2 பேரும் வச்சுக்கோ. எல்லாம் கொடுத்து வச்சு போ. கொடுத்து வச்சு போ. அவ்வளவுதான். ஆளு நம்ம வந்து வற்புறுத்தி மோர் குடிக்கிட்டாங்க. அதனால மோர் காலையில சிலுன்னு குடிக்கிறோம். இங்க வந்தீங்கன்னா இந்த அம்மா உங்க பேர் என்னங்க? கருப்பாய். இவங்க வந்து இந்த கோயில தான் இருப்பாங்க. நீங்க எப்ப வந்தாலும் மோர் குடிக்கலாம். இந்த கோயிலை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மோர் குடிக்கலாம் கண்டிப்பா. நீ கொஞ்சம் குடிச்சிட்டீங்களா? அவரு கொஞ்சம் மோர் சூப்பரா இருக்குது. இந்த வெயிலுக்கு உங்களுக்கு வந்து மோர் வந்து குடிங்க எல்லாருமே. நல்லா இருக்குது. மோர் சூப்பரா இருக்குது. அது எனக்கு வந்து காலையில இருந்து வேற சாப்பிடலையா இன்னைக்கு. பசிக்கு மோர் புழுக்குள் இருக்குது. என்னப்பா நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது. இந்த அம்மா மறக்காதீங்க. பேர் என்ன சொன்னீங்க? ஆமா, இங்க வந்து பவானி கூடுதல் வந்தீங்கன்னா மோரை மிஸ் பண்ணாதீங்க. மோர் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குது. சாப்பாடெல்லாம் ஒரு 27 பேருக்கு கொடுத்துட்டோம். எல்லாம் ரொம்ப திருப்தியா இருந்தது. அடுத்தது இப்போ என்னன்னா, இந்த அம்மா வந்து என்னை பார்த்தோன்னா எனக்கு ஒரு புடவை கண்டிப்பாக எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்கிட்ட புடவை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த புடவை கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. இருந்தாலும் நான் வந்து நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு புடவை விலைக்கு வாங்கிட்டே வந்துட்டேன். இப்போ போய் வாங்கிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு புடவை கொடுக்குறோம். அது அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா அவளோட எதிர்பார்க்குறாங்க. அம்மா உங்க பேர் சொல்லி? கருப்பாயி. கருப்பாயி. நீங்க அந்த புடவை எடுத்து கொடுத்துருங்க. இப்போ நாம வந்து இந்த புடவை சைக்கிள் ஒரு வாரம் ஆள் போயிட்டாமி வெறிஞ்சலை கொடுக்குறாங்க. இந்த புடவை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. புடவை கொடுக்க நம்ம கிட்ட வசதி இல்லை. அதை நான் உண்மையா இந்த வீடியோ மூலியமா சொல்லிடுறேன். என்னால முடிஞ்ச ஒரு புடவை இன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா அடுத்த இடம் வரும்போது புடவையோட வருவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் புடவை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா என்னுடைய நம்பருக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா கொடுங்க. ஓகே நன்றி. சரிம்மா, போயிட்டு வரோம். இருக்கிற மக்களோட பேசி நல்லா சந்தோஷமா இருந்தது. 10 ரூபா கொடுத்து பாருங்க. இல்லாதவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இந்த உதவியை நான் ஏன் சொல்லி காட்டுறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் உங்க பகுதியில் இருக்கிற ஒரு சில வசதிகளாக இருக்குங்க. ஒருத்தருக்கு நாச்சும் அல்லது உங்க பெத்த தாய்க்கோ அப்பாவுக்கோ ஒரு புடவையோ ஒரு வேட்டிச்சோ சட்டையோ கொடுங்க. அதெல்லாம் நீங்க வெளியாட்களுக்கு உதவி பண்ண முடியலைன்னாலும் பரவாயில்ல. கண்டிப்பா வந்து உங்க தாய் தந்தையை கண்டிப்பா நல்லா வச்சுருங்க. அதே பெரிய உதவி.
இடையில நிறைய உதவி செய்யறேன். அதெல்லாம் வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல, காட்டவும் முடியல. ஏன்னா அப்போ அந்த டைம்ல நம்மகிட்ட கேமரா இருக்கிறதில்ல. இந்த மதன் அரசம் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்க நன்றி. ராஜா இந்த சாமி ஓகே. நோவு நொடி இல்லாதவங்க